Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது கைஜோ நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 7 பார்ட் 1. ஓபன் பண்ணா டெக்னிக்கல் ஸ்கூல்ல இஹருவை காட்டுறாங்க. எப்பவுமே அவன் தான் நம்பர் 1ல இருப்பான். யாராலையுமே அவனை பீட் பண்ண முடியல. அவனுக்கு என்னென்னலாம் கத்து கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமாவே கத்துக்குவான். டெய்லி ஹார்டா ட்ரைனிங் எடுக்கிறதுனால நல்லாவே ஸ்ட்ராங் ஆனான். அவனுக்கே ரொம்ப ஆர்வம், எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும்னு. அவனோட ரோல் மாடலே மீனா, நம்ம இசாவோ, நருமின்னு இவங்க தான். இவங்களுக்கு ஈக்குவலா வரணும் தான் இவனோட ஆசையே. ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வந்துருவோன்னு நினைச்சான். அப்படியே கட் பண்ணி இப்ப காட்டுறாங்க நம்ம ரெனோ அந்த கைஜோ நம்பர் 6ஓட பவரை அவன் கையில மட்டும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணால. அந்த டைம் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணியிருப்பான். சிங்க்ரனைசேஷன்லாம் சூப்பரா நடந்துருச்சு. ஆனா அவனால அந்த பவரை தாங்க முடியாம அங்கேயே ஃபிளாட் ஆயிட்டான். அதை பார்த்தோன்னே இஹருக்கு ஒரே பதட்டமாயிரும். அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுல்லன்னு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சர்ல தூக்கிட்டு போயிட்டு போன எபிசோட்ல என்னென்ன பேசினாங்கன்னு நமக்கே தெரியும். அப்படியே கட் பண்ணா ஒரு காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கைஜு ஒன்னு அலப்பற பண்ணிட்டு இருக்குது. செக்டார் எம்ல இருந்து 6 வரைக்கும் எல்லா இடத்தையும் சீல் பண்ணிட்டாங்க. அந்த இடத்தை சுத்தி 5 கிலோமீட்டருக்குள்ள இருந்த எல்லாத்தையுமே இவாக்குவேட்டும் பண்ணியாச்சு. அண்ட் இந்த கைஜுவை பொளக்கறதுக்கும் ஆளுங்க வந்துட்டாங்க. செக்டார் ஏல இருந்து என்ன வரைக்கும் எல்லாத்தையும் லாக் பண்ணியும் வச்சுட்டானுங்க. அந்த கைஜுவை நியூட்ரலைசேஷன் ஜோன்ல ரவுண்ட் கட்டிட்டானுங்க. இது எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்குது 4th டிவிஷனோட கமாண்டர் ஜுகோ. ஏன் சண்டை போடாம இவரு மத்த சயின்டிஸ்டுங்க எல்லாருமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா ரெனோவை அந்த கைஜுக்கு எதிராக சண்டைக்கு இறக்கி விட போறாங்க. ஏன்னா அந்த பவர் அவன் எப்படி யூஸ் பண்றான்னு தெரியணும்ல. அவன் பாடியில அந்த நம்பர் 6ஓட பவர் இப்போ நார்மலாவே இருக்குது. அவனுமே ஊன்னு மட்டும் சொல்லுங்க போய் அந்த கைஜுவை பொல்லந்த ரெண்டு ரெடியா நின்றுட்டு இருப்பான். இஹரோலாம் பின்னாடி இருந்து அந்த சூட்டை பார்த்துட்டு மிரண்டுருவான். இத்தனைக்கும் ரெனோ அந்த நம்பர் 6ஓட பவரை யூஸ் பண்ணவே இல்லை. ஆனா இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நின்னுமே அவனால அது பயங்கர சில்லா இருக்கத ஃபீல் பண்ண முடியுது. ஐ மீன் குளிருது. ஜோகோக்கெல்லாம் சுத்தமா நம்ம ரெனோ மேல நம்பிக்கையே இல்ல. ஒரு மாசம் யூஸ் பண்ணியிருப்பான். அதுக்குள்ளெல்லாம் இவனால பெஸ்டாலாம் அதை யூஸ் பண்ண முடியாது. பெரியவங்க நாங்க சொல்றோம், என்ன சொன்னாலும் அவன் தான் கேட்க மாட்டேங்கிறானே. பெரிய ஆளுகளே இந்த மாதிரி சூட்டை யூஸ் பண்றதுக்கு படாத பாடுபடுறாங்க. இவன் என்ன சுண்டக்கா பையங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்பந்தான் வைஸ் கேப்டன் சொல்லுவா, உங்களுக்கு இன்னும் இவனை பத்தி முழுசா தெரியல. 3rd டிவிஷன் கொடுத்த டேட்டா படி சேர்ந்ததுல இருந்தே அந்த பையன் அவனே இம்ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருந்திருக்கான். இப்ப வேணா அவன் கொஞ்சம் வீக்கா இருக்கலாம், கிக்கரோ ஷினோமியாவை விட கம்மியா இருக்கலாம். ஆனா அவ கத்துக்கிட்டு முன்னேறின வேகத்தை விட இவனோட வேகம் அதிகமா இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரெனோ கிக்கருவை சீக்கிரமாவே ஓவர்டேக் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ரெனோவை பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜீனியஸ்னு சொல்லுவாங்க. என்ன இருந்தாலும் ஜுகோவால ஏத்துக்க முடியல. அவர் என்ன சொல்லுவாரு, ட்ரைனிங்ங்கிறது வேற, ஆக்சுவலா சண்டைங்கிறது வேற, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ரெனோ கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. அதாவது இப்போ நம்மால ஒரு டீமோட சேர்ந்து வேலை பார்த்து அந்த ஹாஞ்சுவை கொல்லணும். இது பாத்தீங்கன்னா ஒரு மோல் டைப் 67 ஹாஞ்சு. முதல்ல இது 67ல வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்துட்டு போகும். அதோட ஃபோர்ட்டிடியூட் 6.4. இதை இப்போ ரெனோ வந்து சமாளிச்சு சண்டை போட்டு ஜெயிக்கணும். இல்ல அப்படின்னா ஜுகோ வந்து பொளந்துருவாரு. சோ அதனால இப்ப நம்ம பையன் நம்பர் 6 வெப்பனை யூஸ் பண்றதுக்கு தகுதியானவன் தான் அப்படின்னு இது கூட சண்டை போட்டு ஜெயிச்சு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இல்லன்னா கஷ்டம் தான். இந்த ஆபரேஷனோட பேரு பங்கி பாஸ் நியூட்ரலைசேஷன் ஆபரேஷன். ஆரம்பிக்கலாம்னு சொன்ன அடுத்த செகண்ட் சும்மா ஒரு ஜம்ப போட்டு மின்னல் வேகத்துல எல்லாரும் போவாங்க. ஆனா என்ன, இந்த பிளட்டூன் மெம்பர்ஸை விட ரெனோ சும்மா பிச்சுட்டு போவான். உடனே ரெனோ பார்த்துட்டு எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க என்னோட பவரை நான் வெளியே கொண்டு வர போறேன் அப்படின்ட்டு அவனும் அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி மின்னல் வேகத்துல போவான். ரெனோ போற இடம்லாம் அப்படியே ஐஸ் கட்டி உருவாகும். அப்போ அவனுக்கு கேப்டன் ஜுகோ சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதாவது கைஜூஸோட பவரை யூஸ் பண்ணும் போதெல்லாம் அதை யூஸ் பண்றவங்களோட பாடி ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க லைஃப் ஸ்பேனே குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவர் என்ன சொல்லுவாரு, ஒரு 10 நிமிஷம் வேணா நான் உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீ யாரு என்னன்னு எனக்கு ப்ரூவ் பண்ணிரு, அது போதும் பாரு. சோ அதனாலேயே பையன் வெறித்தனமா போவான். ஏன்னா கொடுத்துருக்க டைம்க்குலாம் அவன் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அப்படி இவன் யோசிச்சுக்கிட்டே போகும்போது ஒரு வழியா அது பக்கத்துல வந்துட்டான். அதுவும் இவனை பார்த்துருச்சு. இப்ப என்னன்னா இத சைடுல இருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு போகும்போதே அந்த ஐஸே அவனோட காலை கவர் பண்ணி அவனை மூவ் பண்ண விடாம ஸ்லோ பண்ணும். என்னன்னா அந்த ஐஸ் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த டைமுங்கும் போது அந்த ஹாஞ்சோ அட்டாக் பண்ணும். நல்ல வேலை பையன் ஜஸ்ட் மிஸ்ல தெரிச்சிருவான். மறுபடியும் அவனை அட்டாக் பண்ண வரும். அதுக்குள்ள பிளட்டூன் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு சுடுவாங்க. இஹரு பாத்தீங்கன்னா அவனோட டேலண்ட்டை எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வெறித்தனமா சண்டை போடுவான். அப்பந்தான் மறுபடியும் ரெனோ என்ட்ரி கொடுத்து ஐஸ்ல அட்டாக் பண்ணி அதை அங்கேயே ஸ்டாப் பண்ணி மேல மரத்து மேல போய் நிப்பான். அழகா அந்த ஐஸ் அவனை ஹோல்டு பண்ணிக்கும். இஹரு மிரண்டுவான், ஐஸை இந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ண பழகிட்டானேன்னு. அதுக்கப்புறம் மேல இருந்தே அந்த ஹாஞ்சுவை கண்ணா பின்னான்னு சுட்டு அதோட கோரை கண்டுபிடிச்சிருவான். சரி அதைத்தான் அட்டாக் பண்ண போறானான்னு பார்த்தா கம்ப்ளீட்டா அதை ஃப்ரீஸ் பண்ணி டப்புன்னு சுட்டு தள்ளுவான். ஆனா அது எஸ்கேப் ஆயிரும்னு வைங்களேன். என்ன நார்மலா இருந்தவன் நரகாசுரனா மாறிட்டான் அப்படின்ட்டு ஆச்சரியத்துல நின்னுட்டு இருப்பானா. பின்னாடி இருந்து மெம்பர்ஸ் எல்லாம் கத்துவானுங்க, டே லூசு பாயல அங்க இருந்து தள்ளி போடான்னு. வேற ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் விட்டு இருந்தா அந்த ஹாஞ்சு அவன் தலையிலேயே வந்து விழுந்திருக்கும். நல்ல வேலை தப்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் கடுப்பாயி என்னால ஏன் இந்த யோஜுவை கொல்ல முடியல அப்படின்ட்டு மூளை மங்கி போன மாதிரி வெறி
வெறி ஆகி கண்ணா பின்னான்னு சொல்லுவான். எப்பத்துல இருந்து இப்படி கிறுக்கனானா டிஃபென்ஸ் போர்ஸ்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே அவன் தெளிவா யோசிச்சு தான் பண்ணுவான். எப்பவுமே நல்லா பிராக்டிஸ் பண்ணி அவன்கிட்ட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அவன் பார்ப்பான். ஆனா டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவனோட கிரேட்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. அவனும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறான். எல்லாருமே அவனை ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க. அப்பதான் அவனுக்கே புரிய வருது டேலண்ட்னா என்ன அப்படின்னு. இல்ல இன்னொரு கொடுமை என்னன்னா நிறைய பேர் இவனை விட டேலண்டா பார்த்தவன தான் அவனுக்கே புரிய வருது நம்ம எவ்வளவு வீக்கா இருக்கோம் அப்படின்னு. அதுக்காக அவன் விடல. அவனுக்குள்ள டேலண்ட வளர்த்துக்க பய விடாம போறான்னா. ஆனாலும் அவங்க கிட்ட கூட அவனால நெருங்க முடியல. இன்னும் பேக்வர்ட்ஸ்ல தான் போயிட்டு இருக்கானே தவிர முன்னேறி போக முடியல. அந்த டைம்ல தான் அவன் ரெனோங்கிற ஒரு அசுரனை பார்த்தான். எங்க இருந்து வந்தான் எப்படி வந்தான்னு தெரியல. ஆனா வந்துட்டான். இப்படி இந்த விஷயம் எல்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் போதே அந்த ஹாஞ்சோ அவன் வாயிலே ஒரு அடி தெரிச்சு போய் விழுவான். பின்ன சண்டை எப்போ சண்டை மட்டும் போடணும். மண்டையில கண்டதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தான்னா வாயில மட்டும் இல்ல வாங்க கூடாத இடத்துல கூட வாங்குவான். அப்போ கேப்டன் ஜுகோ பார்த்துட்டு தம்பி நீ வாங்கின அடியில மூஞ்சி முகர தவடான்னு எல்லாம் பேந்துருச்சு போல ரத்தம் ஊத்துன்னு ஊத்துது. எதுக்கு தேவையில்லாம இப்படி முக்கிட்டு இருக்கே? ஓரமாவது உட்காருங்க. கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க குடுப்பாங்க. நல்லா குடிங்க ரெஸ்ட் எடுங்க பாரு. அவனுக்கு கடுப்பா இருக்கும். நானே இங்க ஒண்ணு கிழிக்க முடியாம உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இந்த ஆளு வேற நச நசன்னு இதுல அது வேற கத்திட்டு கிடக்குது. அப்படிங்கும் போதே அந்த ஹாஞ்சோ இவனை நோக்கி அட்டாக் பண்றதுக்காக வேகமா வரும். சோலி முடிஞ்சுன்னு நினைக்கும் போது தான் ரெனோவோட என்ட்ரி. குறுக்க வந்து நின்னுட்டு கூறுகட்டத்தனமா டயலாக் அடிச்சுட்டு இருப்பான். இஹுரு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் யாரு என்னன்னு என்னைய தெரிஞ்சுக்க நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடுவான். அந்த ஹாஞ்சோ மொத்தமும் ஐஸால கவர் ஆயிரும். அதுக்காக காலி ஆயிராது. ஐஸெல்லாம் உடச்சு பிச்சுக்கிட்டு வரும். பட் ரெனோ என்ன சொல்லுவா நீ ரெஸ்ட் எடு ஹீரோ. இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்மானா. அட பாவிகளா என்னைய மறுபடியும் பேக்லயே தள்ளிட்டு இருக்கானிலே முன்னேற முடியாது போலேன்னு கவலைப்படுவான். அதுக்கப்புறம் இஹரு பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா போய் நின்னுக்குவான். என்ன பையன் அடி அப்படி வாங்கியிருக்கான்ல. சரி இன்னும் இந்த ஹாஞ்சு கூட எவ்வளவு நேரம் தான் சண்டை போட போறாங்கன்னு பார்த்தா ரெனோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹாஞ்சு கிட்ட நெருங்கி அவனோட ஃபுல் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி காம்பேக்ட் பவரை வெளியில ரிலீஸ் பண்ணுவான். எவ்வளவு பவர் வந்திருக்குன்னு பார்த்தா 43%. அவனோட இப்ப இருக்க நிலைமைக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. அப்படியே ஜம்ப் பண்ணி அதோட கால் கிட்ட போவான். அதை அட்டாக் பண்ணனு கண்ணா பின்னு அட்டாக் பண்ணும். சயின்டிஸ்டிங் எல்லாம் கொஞ்சம் விட்டுருந்தா தெரிச்சிருப்பானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். இங்க நம்ம பையன் அதோட கையை ஒரு சைடு ஃப்ரீஸ் பண்ணிடுவான். என்ன ஒரு பிரச்சனைனா இதோட ஸ்கின் பயங்கர ஹார்டா மட்டும் இல்லாம வேகமா ரீஜெனரேட் ஆகுது. அதோட கோரை காலி பண்ண மட்டும் தான் இதை ஸ்டாப் பண்ண முடியும். அதனால பவர் இன்னும் தேவைன்னு 46% இன்க்ரீஸ் பண்ணிருப்பான். இதை கேட்கும்போது ஜுகோக்கே ஷாக் ஆகும். எப்படி இவன் இதை பண்றான்னு. ஏன்னா சண்டையில கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கான்ல. அந்த பவர் வச்சு அதை சுடுவான். அது கையில ஓட்டை ஆகும். ஆனா அது இன்னும் சாகல. அப்பவே தெரிஞ்சு போச்சு இன்னும் பவர் தேவைன்னு. சோ 51% அவன் பவர் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இஹரு எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவான். சயின்டிஸ்டுங்க எல்லாம் பார்த்துட்டு நீங்க நார்மலா இருக்கீங்களா, நீங்க ஓகேவான்னு கேட்பானுங்க. நான் என்ன பண்ணும் ஏதோ பண்ணுன்னு கிளியரா இருக்கேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்கப்பா. பட் ஜுகோக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணும். கொஞ்சம் ஜாக்கிரதையாருன்னு வான் பண்ணுவாரு. சரி இனி இதுக்கப்புறம் ரெனோ இந்த ஹாஞ்சுவை ஜெயிச்சானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.